என்னோட பேரு சஞ்சய். நான் வேலை செய்யும் கம்பெனி ஒரு எந்திரம் தயாரிக்கும் கம்பெனி. அதில் நான் ஜூனியர் என்ஜினியராக வேலை செய்கிறேன். என் கம்பெனியில் ஒரு டிரைவர் இருக்கிறார். அவருடைய மனைவியின் பெயர்தான் வள்ளி. பேருக்கு ஏற்றாறு போல அம்சமாக இருப்பாள். நான் நிறைய முறை என் மனதிற்குள் அவளை பார்க்கும் போதெல்லாம் சொல்லி இருக்கிறேன், உனக்கு வள்ளி என்று பெயர் வைத்திருக்க கூடாது, அம்சவள்ளி என்று பெயர் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீ அந்த அளவுக்கு அம்சமாக இருக்கிறாய் என்று. 28 வயது மட்டும்தான் ஆனது. எனக்கோ 32 வயது. டிரைவர் கம்பெனியில் என்னிடம் நன்றாக பேசுவார். நாங்க சாப்பாடு வேளையில் அரட்டை அடிப்போம். ஒரு நண்பர் போல பழகுவோம். ஓனர் இல்லாத சமயம் கார் எடுத்து சுத்துவோம். கேட்டால் கம்பெனி வேலையாக போனோம் என்று மேல் அதிகாரியிடம் சொல்லுவோம். நான் எது சொன்னாலும் நம்புவார்கள். ஏனென்றால் கம்பெனிக்கு என்ஜினியர்ஸ் முக்கியம் அல்லவா, அதனால். டிரைவர் மற்றும் வள்ளிக்கு திருமணமாகி 3 வருடங்கள் கழித்துதான் அவருக்கு மகனே பிறந்தான். இந்த வருடம் அவருடைய மகனுடைய பிறந்த நாள். அந்த விழாவிற்கு எங்களை வீட்டுக்கு அழைத்தார்கள். நாங்களும் வருகிறோம், விழாவை சிறப்பாக செய்யுங்கள் என்று சொன்னோம். ஆனால் அதற்கோ அவர் முகம் மாறியது. எங்க சார் செய்யறது, வர சம்பளம் செலவுக்கே சரியாக இருக்கு, இதுல பிறந்தநாள் வர சிறப்பா செய்ய முடியாது, அதான் எங்க வீட்டிலேயே நாங்க சிம்பிளா செய்ய போறோம்னு சொன்னாரு. உடனே நாங்க கஷ்டப்படாதீங்க, நாங்க கம்பெனில பேசி உங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கி தருகிறோம். நீங்க உங்களுடைய பையனுடைய முதல் பிறந்தநாள மறக்க முடியாத மாதிரி நல்ல சிறப்பா பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய மனைவி உங்க மேல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அவரும் சரின்னு சொன்னாரு. நாங்க கம்பெனில பேசி அவருக்கு ஒரு 20,000 ரூபாய் முன்பணம் பெற்று கொடுத்தோம். அவரு நிம்மதியாக வீட்டுக்கு போனாரு. இரவு அவர் எனக்கு கால் பண்ணாரு. சார், என்ன சொல்றதுன்னே தெரியல, என் மனைவி காசு கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா பிறந்தநாள் செய்யறதுக்கு வேற இடம் தெரியலன்னு சொன்னாரு. நான் என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டாரு. உடனே நானும் விடுங்க, நானே ஒரு நல்ல இடம் பார்த்து சொல்றேன்னு சொன்னேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கேட்டேன். நாங்க வெளியூர் சார், வெளியூர்ல இருந்து வந்ததால இங்க லோக்கல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான், பக்கத்து வீடு, எதிர் வீடு, அப்புறம் கம்பெனி ஸ்டாஃப்னு ஒரு 100ல இருந்து 150 பேர் வருவாங்கன்னு சொன்னாரு. எங்க பாஸும் ஊருக்கு போகவே டிரைவரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாரு. சரி அண்ணா, நீங்க நாளைக்கு கம்பெனி வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே பேசிக்கிட்டு இருக்க அப்பாவுடைய மனைவி போனை வாங்கி, ரொம்ப நன்றி சார் ஹெல்ப் பண்ணதுக்கு, எனக்கும் எல்லா பசங்க மாதிரி கிராண்டா என் பையனுக்கும் செய்யணும்னு நினைச்சேன், காசு இல்லைன்னு சொன்னாரு. இப்போ ஹெல்ப் பண்ணாங்க, கம்பெனி இல்லைன்னு சொன்னாரு. நீங்க இல்லைன்னா இது நடந்திருக்காது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. சரிங்க சிஸ்டர்னு பாய்னு சொல்லிட்டு நானும் காலை கட் பண்ணிட்டேன். மறுநாள் ஓனர் இல்லைனாலும் டிரைவர் தினமும் கம்பெனிக்கு வர வேண்டும். நாங்க வெளியில சென்றால் எங்களை காரில் தான் அழைத்து செல்ல வேண்டும். உடனே நான் ஒரு 11 மணி போல சீனியரிடம் ப்ராஜெக்ட் விஷயமாக வெளியே போறேன்னு போய் சொல்லிட்டு கிளைண்ட மீட் பண்ணிட்டு லஞ்சும் அவங்க கூட தான் சாப்பிடணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொன்னேன். அப்பதான் பிறந்தநாள் விழா கொண்டாட இடம் பார்க்க முடியும்னு சொன்னேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. டிரைவருடன் போறேன்னு சொல்லி காரில் கிளம்பணும். எங்க கம்பெனில இருந்து டிரைவர் வீடு ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். நான் சொன்னேன், அண்ணா உங்க வீட்டுல மனைவி ஃப்ரீயா இருந்தா வர சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே இடம் பார்க்கலான்னு சொன்னேன். அவரும் கால் செய்தார். ஆனா அவருடைய மனைவி காலை எடுக்கல. சரி, நாங்க மட்டும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். நான் இடம் பார்த்து கொண்டிருந்த சமயம் பார்த்து ஒரு கால் வந்துச்சு. அப்போ அவருடைய மனைவி சொன்னாங்க, நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேங்க, அதனாலதான் போன் பேச முடியல அப்படின்னு சொன்னாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு டிரைவர் அண்ணாவோ, ஒண்ணுமில்ல, சஞ்சய் சாரோட வந்திருக்கேன், வெளியே பிறந்தநாள் கொண்டாட இடம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவரு நீ வீட்டுல இருந்தா உன்னை வர சொன்னாரு, எல்லாரும் சேர்ந்தே வந்து இடத்த பார்க்கலான்னு சொன்னாரு, அதனாலதான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு பேசினாரு. உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு 10 நிமிஷங்க, நான் ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சுட்டாங்க. இவரும் பாருங்க சார், பையனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு சொன்னதுமே அவ எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு போனோம். அவர் வீட்டுக்கு போய் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு, சரி சார் இப்ப லேட் ஆகுது நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே கிளம்புனோம். அப்போ குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கவே அப்படியே அவனையும் தூக்கிட்டு கார்ல ஏறினாங்க. நான் முன்னாடி உட்கார டிரைவர் அண்ணா டிரைவிங் பண்ணாரு. அவருடைய மனைவி பின்னாடி ஏறி உட்கார்ந்தாங்க. 2-3 இடம் பார்த்தோம். எல்லாமே விலை அதிகமா சொன்னாங்க. இவரோ, சார் இந்த 20,000 மட்டும்தான் சார் இருக்கு, இதுலதான் எல்லாத்தையும் பண்ணணும், இன்னும் குறைந்த விலையில பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், அண்ணா விடுங்க, பாத்துக்கலாம், கொஞ்சம் நல்ல விலை கொடுத்தாதான் எல்லோரும் வர மாதிரி நல்லா இருக்கும், அப்பதான் ஃபங்க்ஷனும் பார்க்க சூப்பரா இருக்கும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எப்படியும் பிறந்தநாள் வருவாங்கல்ல, அப்போ கிஃப்ட் பண்ணுவாங்க, ஏதாவது மொய் கூட செய்வாங்க, அதை வச்சு ரிட்டர்ன் பண்ணுங்க, கூட ஏதாவது தேவைப்பட்டா கூட பாத்துக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்.
அவர் மனைவியும் அவரும் சேர்ந்து உடனே ஓகே சொன்னாங்க. கடைசியா ஒரு இடம் பார்த்தோம். 10,000 ரூபாய் வாடகை பேசி முடித்தோம். அடுத்த வாரம் பிறந்த நாள்ல நாங்க மினி ஹால் புக் செஞ்சோம். அங்கேயே டெக்கரேஷனும் செஞ்சோம். அதுக்கு டெக்கரேஷனும் பண்ண சொன்னோம். அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் கேட்டாங்க. அதையும் நாங்க கொடுத்துட்டு ஓகே சொல்லிட்டோம். உடனே அவருடைய மனைவி டிரைவரிடம், ஏங்க வந்ததுல இருந்து சாரை கூட்டிட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கோம், வீட்டுல கூட அவரு தண்ணி தாங்க குடிச்சாரு, சாருக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சாரோ, இல்லடி சாப்பிடவே நேரம் ஆயிடுச்சு, நம்ம நேரா போய் சாப்பிடவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க 3 பேருமே போயிட்டு ஒரு ஹோட்டல்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். அதன் பிறகு அவருடைய மனைவியை வீட்டுல கொண்டு விட்டுட்டு நாங்க கிளம்பி கம்பெனிக்கு வந்துட்டோம். கம்பெனிக்கு வந்ததுமே சீனியர்கிட்ட போயிட்டு சொன்னேன், அவங்க கம்பெனில பேசிட்டு சொல்றோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு பொய்ய சொன்னேன். அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்று இரவு டிரைவர் கால் பண்ணாரு. சார் எல்லோருக்கும் இன்வைட் பண்ணிட்டோம், ஒரு 100 ல இருந்து 150 பேர் வருவாங்கன்னு சொன்னாரு. நானும் ஓகேன்னு சொன்னேன். நான் பிறகு அவர்கள் மனைவி போன் வாங்கி, சார் கண்டிப்பா வந்துருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் இல்லாமையா அப்படின்னு நானும் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அடுத்த வாரமும் வந்தது. பிறந்த நாளும் நன்றாக முடிந்தது. கேக் மற்றும் இரவு விருந்து எல்லோருக்கும் சிறப்பாக இருந்தது. அனைவரும் கிளம்பியவுடன் பில் செட்டில் பண்ண நானும் டிரைவர் அண்ணாவும் சென்றோம். மொத்தம் வாடகை, டெக்கரேஷன், சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 30,000 ரூபாய் பில் வந்தது. அனைத்தையும் நாங்கள் கட்டினோம். டிரைவர் அண்ணா ஒரு 20,000ம் நான் என் கையில் இருந்து 10,000 ரூபாயும் கொடுத்து மொத்தம் 30,000 ரூபாயும் பில்லையும் நாங்கள் கட்டி முடித்தோம். அதன் பிறகு நான் அவரிடமும் அவர் மனைவிடமும் நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் பைக்கை எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டேன். அவர்களும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். வீட்டுக்கு சென்றதும் எனக்கு கால் செய்து தேங்க்ஸ் சொன்னார்கள். நானும் பரவாயில்லை என்று நானும் சொன்னேன். அவரோ, என்னுடைய மனைவி ரொம்ப ஹாப்பி, அதை விட என் மனைவியோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பின்னு சொன்னாரு. நானும் இருக்கட்டுங்க பரவாயில்ல, முதல் ஃபங்க்ஷன்ல அதுவும் பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல சிறப்பா பண்ணணும்ல அப்படின்னு சொன்னேன். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதன் பிறகு காலையை வைத்து விட்டு நானும் நன்றாக தூங்கினேன். அடுத்த வாரம் கம்பெனில ஒர்க் அப்படியே போச்சு. நானும் வேலைன்னு செய்து கொண்டிருந்தேன். இதன் விளைவாக உடம்பு சரியில்லாம போக 2 நாள் கம்பெனிக்கு லீவு சொல்லிட்டு வீட்டுல இருந்தேன். டிரைவர் கால் பண்ணினார். நான் உடம்பு சரியில்லை என்று சொன்னேன். அவரும் ஓகே பாத்துக்கங்க, எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன் என்று சொன்னார். நானும் ஓகே சொல்லி வைத்து விட்டு தூங்கினேன். மாத்திரை போட்டுவிட்டு நன்றாக தூங்கிவிட்டேன். நான் இருப்பதோ தனி வீடு. கல்யாணம் நடந்தால் அப்படியே இங்கே இருக்கலாம் என்று சொல்லி 2 BHK வீடு பார்த்து இருந்தேன். வாடகை கம்மிதான். சோ தனியா இருந்தாலும் எனக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். டிரைவர் வீட்டிற்கு சென்று மனைவியிடம் சொன்னார் போல, சஞ்சய் சாருக்கு உடம்பு முடியல, 2 டேஸ் லீவு சொல்லிட்டு வீட்டிலே இருக்காரு என்று. அவர்கள் கால் செய்தார்கள். நானும் பேசிவிட்டு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பாத்துக்கிறேன் என்று சொன்னேன். அவரும் ஓகே சொன்னார்கள். மறுநாள் காலை எழுந்து சாப்பிட்டு விட்டு மாத்திரை போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக் கொண்டு இருந்தேன். கால் வந்தது. யாரென்று தெரியவில்லை, எடுக்கவும் இல்லை. நான் பிறகு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது. நான் வள்ளி என்று, உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க நானும் கால் பண்ணேன், நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன் என்று மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நானும் ஆமாங்க நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு போய் சொன்னேன். நானும் இப்ப எனக்கு பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அன்றைய ஈவினிங் டிரைவர் மனைவியும் அவருடைய குழந்தையும் என்ன பார்க்க வீட்டிற்கே வந்தார்கள். நான் என்னன்னா சடனா வீட்டுக்கே வந்துட்டீங்கன்னு கேட்க, என்ன சார் என் மனைவிதான் நமக்கு எவ்வளவோ சார் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்க நம்ம குழந்தையோட பிறந்த நாளைக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவர் இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நம்ம நேர்ல போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு என்னை கையோட கூட்டிட்டே வந்துட்டா அப்படின்னு சொன்னாரு. நானும் சரிங்க பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சேன். ஏன் சார் நாங்களாம் வரக்கூடாதா அப்படின்னு அவங்க மனைவி கேட்டாங்க. அப்படிலாம் இல்ல, வாங்க வாங்க என்று உள்ளே அழைத்து அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்தேன். வீட்டுல வேற ஒண்ணுமே இல்ல என்று நானும் சொன்னேன். அவங்களும் பரவாயில்ல சார், சும்மா உங்களை பார்க்க தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி பார்த்தார்கள். கூட யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. நானும் யாரும் இல்ல, நான் மட்டும்தான் என்றேன். இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்க போர் அடிக்கலையா என்று கேட்டார்கள். நானும் இல்ல, பழகி விட்டது என்று சொன்னேன். நான் இருப்பது கம்பெனிலிருந்து ஒரு 4 தெரு தள்ளி தானே, எனக்கு கம்பெனிக்கு போறதுக்கு வசதிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல்யாணம் முடிஞ்சா இப்படியே ஃபேமிலியோட செட்டில் ஆகிறதுக்கும் இந்த வீடு ரொம்ப வசதியா இருக்கு. அதனாலதான் நான் இங்கே இருந்து பழகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர்களும் பேசிவிட்டு கிளம்பினார்கள். நானும் சரி படுக்கலாம் என்று படுத்தேன். அப்போது வாட்ஸ்அப் சினிங்கியது. நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம், டேக் கேர் என்று வள்ளியிடமிருந்து மெசேஜ் வந்தது. டிரைவர் அவ்வளவாக மொபைல் யூஸ் பண்ண மாட்டார், அவர் அவ்வளவாக படிக்கவும் இல்லை. ஆனால் வள்ளி கொஞ்சம் படித்திருக்கிறார். அவளுக்கு மெசேஜ் பண்ண தெரியும், மொபைல் யூஸ் பண்ணவும் தெரியும். மறுநாள் காலையில் கால் பண்ணாங்க. நான் எடுத்து நம்பரை சேவ் செய்து விட்டதால் என்னுடைய டிபியை பார்த்தார்கள் போல. இப்போ அட்டன் பண்ணிட்டீங்க சார், என்னுடைய நம்பரை சேவ் பண்ணிட்டீங்களா என்றும் பேசினார்கள்.
ஆமாம் என்று நானும் சொல்லிவிட்டு பேசிவிட்டு வைத்து விட்டேன். மெசேஜில் பேசிட்டு இருந்தும் நாங்க பிறந்தநாள் விழாக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு மறுபடியும் நன்றியும் சொன்னார்கள். நானும் அதற்கு ஓகே சொன்னேன். அந்த வீட்டுல தனியா இருக்க உங்களுக்கு எப்படி இருக்கு என்று மீண்டும் கேட்டார்கள். அதுதான் நேரில் வந்த போதே கேட்டார்களே, திரும்ப எதற்கு அதே கேள்வியை கேட்கிறார்கள்? சரி, ஒருவேளை கேட்டதை மறந்து விட்டார்கள் போல என்று நினைத்து நானும் மீண்டும் அதே பதிலே சொன்னேன். இல்ல, கல்யாணம் பண்ணா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும், இங்கே செட்டில் ஆயிடலாம்ல, வேற எந்த வீடும் பார்க்க தேவையில்லை, அதனால நான் இந்த வீட்டுல இருக்கும் போதே நல்ல பெரிய வீடா பார்த்து வாடகைக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்படியே கொஞ்ச நேரம் அது இதுன்னு பேசினாங்க. நானும் சரிங்க ஓகே பாய் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க ஏன் உங்களுக்கு தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப என் கூட கொஞ்ச நேரம் பேசலாமே அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி வேற வேலை இல்லை போல, சரி கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அவங்க உடனே குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க கஷ்டத்தை பத்தி சொன்னாங்க. என் வீட்டுக்காரர் நல்லா படிச்சிருந்தா உங்களை மாதிரி வேலைக்கு போயிருப்பாரு, நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே ஏன் இப்ப நீங்க சந்தோஷமா இல்லையா, என்ன இருக்கிறதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்க பழகிக்கங்க, போக போக சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்களோ சஞ்சய் உனக்கு நான் சொல்றது புரியலையா அப்படின்னு கேட்டாங்க. நானும் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே கேட்டேன். உடனே அவங்க சாரி சார் என்று அனுப்பினார்கள். நான் பரவாயில்ல, நான் உங்களை விட ஒரு 3-4 வயசு தான் பெரியவன், சோ விடுங்க, அதை பத்திலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சேன். அவங்களும் உடனே ஸ்மைலி மெசேஜ அனுப்புனாங்க. பிறகு நான் ஒன்னு சொல்றேன், எங்க வீட்டுக்காரர்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. என்ன என்று நான் கேட்டேன். பிறந்த நாளுக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கும் சண்டை பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எங்களுக்கு விழா செய்ய பணம் இல்ல. அப்புறம் தான் சொன்னாரு, நீங்க கம்பெனில சொல்லி ஹெல்ப் பண்ணீங்கன்னு. அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் என்று சொன்னேன். அவங்க கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் நான் என்று சொன்னதுமே மறுபடியும் ஸ்மைலி மெசேஜ் அனுப்புனாங்க. எனக்கு உங்களை என் வீட்டுக்கு அழைச்சி ஒரு நாள் விருந்து வைக்கணும் என்று சொன்னாங்க. நானும் கல்யாணம் பண்ணிட்டு வரேன் மனைவியோட, அப்ப விருந்து வைங்க என்று சொன்னேன். அவங்க உண்மையாவா என்று கேட்டாங்க. நானும் ஆமாங்க, கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்குலாம் நீங்க வரமாட்டீங்களா என்று ஏக்கமாக ஒரு எமோஜியை அனுப்பினாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் ஒன்னும் புரியாம என்ன என்று கேட்க, ஒண்ணுமில்ல விடுங்க என்று சொல்லி குட் நைட் சொன்னாங்க. உடம்ப பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு தூங்க சென்று விட்டார்கள். எனக்கும் ஒன்றும் புரியவில்லை என்ன நடக்கிறது என்று. மறுநாள் நான் லீவு முடிஞ்சு ஆபீஸுக்கு போகணும் என்று நானும் தூங்கி விட்டேன், அவங்களுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாம. மறுநாள் வழக்கம் போல கம்பெனி சென்று வேலை செய்து கொண்டிருந்தேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது வள்ளியிடம் இருந்து. நான் ரிப்ளை செய்யவில்லை. சிறிது நேரம் கழித்து டிரைவர் வந்தார். என்ன சார், எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு பேசிவிட்டு சென்றார். அவர் மனைவியிடம் இதை போனில் சொல்லி இருப்பாரு போல. நான் ஆபீஸ் வந்து விட்டேன், இப்ப உடம்பு ஓகே என்று. அவர்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினார்கள். ஓ கம்பெனி போயிட்டீங்களா, அதான் பிஸி என்று. நான் அதுக்கும் ரிப்ளை எதுவும் செய்யவில்லை. அன்று ஈவினிங் வீட்டிற்கு சென்று ரிப்ளை செய்தேன். கோபமாக எமோஜியை அனுப்பினார்கள். என்ன என்று கேட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சா என்றும் கேட்டார்கள். அதெல்லாம் இல்லை, ஒர்க் இருந்தது என்று சொன்னேன். சரி பாருங்க பாய் என்று சொன்னார்கள். நான் கம்பெனியில் ஒர்க் சொன்னேன், இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ ஃப்ரீதான் என்று சொல்ல ரிப்ளையே இல்லை. சரி என்று நானும் கால் செய்தேன். என்ன சார் என்று கேட்டார்கள். ஒண்ணுமில்ல, ரிப்ளையே வரலையே, அதான் கால் பண்ணேன் என்று சொன்னேன். நீங்க அப்போ ஒர்க்கா இருந்தீங்க, இப்ப நான் ஒர்க்கா இருக்கேன் என்று சொன்னார்கள். ஓ அப்படியா, சரி ஓகே என்று சொல்லிட்டு கால் கட் பண்ண போனேன். ஹலோ ஹலோ என்று சொன்னார்கள். என்ன என்று கேட்டேன். ஒண்ணுமில்லைங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கறேன், அதை தான் சொன்னேன், ரிப்ளை பண்ண முடியல என்று சொன்னார்கள். ஓ நானும் ஓ அப்படியா ஓகே என்று சொன்னேன். அப்புறம் வேற என்ன என்று கேட்டார்கள். ஒண்ணுமில்ல, நீங்க பாலை கொடுங்க என்று சொன்னேன், நீங்க வந்தா தாரேன் என்று சொன்னார்கள். எனக்கு புரியல. நான் உடனே புரியாமலே அதற்கு ஓகே சொன்னேன். அப்புறம்தான் என்ன சொன்னீங்க என்று நான் கேட்டேன். ஒண்ணுமில்ல என்று சொல்லி மழுப்பினாங்க. நான் குழந்தைக்கு பால் கொடுக்கறேன் என்று சொன்னேன். அவங்களும் ஒருவேளை நீங்க வேற என்னவோ கேட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசினாங்க. எனக்கும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவங்க சொன்னதும் நான் கால் கட் பண்ண அவங்க மறுபடியும் கால் செய்தார்கள். என்ன என்கிட்ட பேச பிடிக்கலையா என்று கேட்டார்கள். நானும் இல்ல நீங்க நார்மலா இல்ல, அதான் அப்புறமா பேசுறேன் என்று சொன்னேன். அவர்கள் அதுக்கு ஆமாம் நான் நார்மலா தான் இல்ல, எப்போ உங்களை பார்த்தேனோ அப்பத்திலிருந்து என்று சொன்னார்கள். அதற்குள் அவருடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரவே கால் கட் செய்து விட்டார்கள். எனக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன இது, நம்மளால ஒரு ஃபேமிலியில இப்படி ஆகிடுமோன்னு என்று. தூக்கம் வராமல் புரண்டு படுத்துக் கொண்டேன். மறுநாள் விடிந்ததும் சாப்பிடாமல் கம்பெனிக்கு சென்றேன். ஏதோ நினைப்பாகவே இருந்துச்சு.
அரை நாள் லீவு எடுத்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். டிரைவர் கால் பண்ணாரு. உடம்பு மறுபடியும் சரியில்லையா என்று சொன்னேன். ஹாஸ்பிட்டல் போலாமா என்று கேட்க வேணாம் சார் என்று சொல்லிவிட்டு நான் வீட்டில் படுத்து விட்டேன். நேத்து வள்ளி பேசுறது எனக்கு நினைவுக்கு வந்தது. உடனே காலும் வள்ளியிடமிருந்து எனக்கு வந்தது. சார் இன்னைக்கு ஆபீஸ் போகலையாமே, இப்பதான் ஹஸ்பண்ட் கால் பண்ணாரு, அப்படி உடம்பு முடியலையா இல்ல மனசு சரியில்லையான்னு கேட்டாங்க. நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இது தப்புங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அப்படியா, சரி மன்னிச்சிடுங்க, இனி காலும் பண்ணல மெசேஜும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கட் பண்ணிட்டு சைலண்டா விட்டேன். இது எப்படியோ சரியாயிடும் அப்படின்னு நானும் நினைச்சேன். மறுநாள் கம்பெனிக்கு போனேன், வேலை செஞ்சேன், அப்படியே ஓடியது. அதற்கு அடுத்த நாள் டிரைவர் லீவு சொன்னார்கள். நான் வெளியே போகணும் என்று கேட்க போது உடனே அவருக்கு கால் பண்ணேன். சார் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் இருக்கும் என்று சொன்னார்கள். ஏன் என்னாச்சு என்று கேட்டேன். தெரியல சார், 2 நாளா அவ சாப்பிடல, பசிக்கலன்னு சொன்னா. நானும் கம்பெனி வரவே அதை சரியா கவனிக்கல. இப்போ மயக்கம் போட்டுட்டா. மார்னிங் கிளம்புறப்போ அவ மயக்கம் போட்டு விழுந்ததால அவளை நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டேன். அபிநயா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாரு. நானும் சரி இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்க போனேன். ஸ்கேன் எடுக்க சொல்லி இருக்காங்க போல. அவர் என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடுங்க சார், சேலரி வந்தவொடனே கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் சரின்னு கொடுத்தேன். நானும் என்னுடைய கார்டை கொடுத்து பின் நம்பரையும் சொல்லி பே பண்ண சொன்னேன். அவரு பில்லிங் பண்ண சென்றாரு. நான் வெளியே உட்கார்ந்துருந்தேன். அப்போ நர்ஸ் வந்து வள்ளியோட வந்தவங்க நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லங்க, அவருடைய ஹஸ்பண்ட் இப்ப பில் பே பண்ண போயிருக்காரு, நான் அவருடைய ஃப்ரெண்டு கம்பெனி ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னேன். சரி உள்ள வாங்க, டாக்டர் கூப்பிடுறாங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொன்னாங்க. நானும் நர்ஸு கூட உள்ள போனேன். என்னை பார்த்ததுமே வள்ளி முறைச்சுக்கிட்டு திரும்பிட்டாங்க. நான் டாக்டர் கிட்ட பேசினேன். என்னன்னு கேட்டேன். சரியா சாப்பிடாம இருக்காங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கறதாங்களே, அப்ப எப்படி சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டாதானே உடம்பு இதா இருக்கும், நல்லா சாப்பிட்டாலே அவங்களுக்கு உடம்பு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க சரியா சாப்பிடலன்னா குழந்தைக்கும் சேர்த்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். பில்லிங் பண்ண போன அவருடைய ஹஸ்பண்ட் இன்னும் வரல. சோ வெளியே இருந்த சேர்ல உட்கார்ந்து இருந்தோம். அமைதியா இருந்தேன். நான் எதுவுமே பேசல. உடனே வள்ளி, என்ன சார் இந்த பக்கம், உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, அவ்வளவு அக்கறையா என் மேல அப்படின்னு கேட்டாங்க. நானும் அதற்கு அமைதியாவே இருந்தேன். அன்னைக்கு பேசினப்போ தப்பு அது இதுன்னு சொன்னீங்க, இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன வேணா ஆயிட்டு போகுதுன்னு அப்படின்னு விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. நானும் அப்பவும் அமைதியா தான் இருந்தேன். எனக்கு இப்படி ஆனதுக்கு எல்லாம் நீங்க தான் காரணம், உங்களாலதான் நான் சரியா சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னால ஏன் என்னாச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதான் வெக்கத்தை விட்டு நானே பேசினேன். ஆனா நீங்க என்ன மதிக்கல. ஒரு பொம்பளை நானே பேசினேன் உங்களை நினைச்சு, ஆனா நீங்க என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. இப்ப என்ன பார்க்க வர வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. வள்ளி, இதெல்லாம் தப்பு, விடுங்க நீங்க என்று சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்போ அவருடைய ஹஸ்பண்டும் வந்தாரு. பில் பே பண்ணிட்டாருன்னு சொன்னாரு. நாங்க கிளம்புனோம். அப்ப அவரு கம்பெனி கார்ல தான் வந்தாரு. அப்போ சார் வாங்க, இவங்களை வீட்டுல விட்டுட்டு நாம கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் அரை நாள் தான் லீவு சொன்னேன் என்று சொன்னாரு. சரி என்று சொல்லிவிட்டு நானும் கார்ல வீட்டுக்கு போனோம். குழந்தைய நான் என்னுடைய முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தேன். வள்ளி பின்னாடி உட்கார்ந்து வந்தாங்க. என்ன மறைச்சுக்கிட்டே வந்தாங்க. நானும் எதுவும் பேசிக்கல. வீட்டுக்கு வந்ததுமே இறக்கி விட்டுட்டு குழந்தைய கொடுத்துட்டு கிளம்புறாரு. அப்போ வள்ளி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட மாத்திரை எங்க என்று கேட்டாங்க. அப்பதான் அவரு, உங்ககிட்ட கொடுத்தனே ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு கேட்டாங்க. நான் வாங்கலையேன்னு அவங்க சொல்ல, ஐயோ அங்கிருந்து எடுக்கலையா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு இரு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. சார் ஒரு 10 நிமிஷம் வீட்டுல இருங்களேன், நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் வரேன் அப்படின்னு சொல்ல உடனே வள்ளி என்ன முறைச்சு பார்த்தா. டிரைவரும், சார் இருங்க வீட்டுல டிவி பார்த்துட்டு இருங்க, நான் உடனே வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பிட்டாரு. ஜூஸ் குடிச்சிட்டு இருங்க, நான் இப்ப வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுல விட்டுட்டு அவரு போயிட்டாரு. வள்ளி என்ன முறைச்சுக்கிட்டே இருந்தா. நானும் எதுவும் கண்டுக்காம டிவி ஆன் பண்ணி ரிமோட்ல சாங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப குழந்தை அளவே வள்ளியிடம் கொடுத்தேன். வள்ளியோ குழந்தைய என்கிட்ட இருந்து வாங்கி என் முன்னாடியே உட்கார்ந்து அவ தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சா. நான், வள்ளி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் உங்களுக்கு தெரியலையா, நான் குழந்தை அழுதுல, அதான் நான் பால் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் முன்னாடியே வா அப்படின்னு நான் கேட்டேன். பின்ன எங்க வீடு என்ன உங்க ரூம் மாதிரியா, நிறைய ரூம் இருக்கு, என் வீடே சின்னது,
இங்க வச்சுதான் கொடுக்க முடியும், வேற எங்க போவ, நான் வெளியே போய் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொல்ல வேண்டியதானே, நான் வெளியே போயிருப்பேன்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன மறைச்சு பார்த்தாங்க. ஒண்ணு வேண்டாம், அமைதியா உள்ளே உட்காருங்க, இவன் கொஞ்ச நேரத்திலே பால் குடிச்சிட்டு தூங்கிடுவான், அவர் வந்ததும் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் டிவி பக்கம் திரும்பி உட்கார்ந்தேன். அதற்கு வள்ளியோ, ரொம்ப தான் பண்றீங்க, ஒரு பொண்ணு நானே வெக்கத்தை விட்டு கேக்குறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், ரொம்ப பண்றீங்கன்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள முணுமுணுத்து கொண்டே இருந்தாங்க. நானும் திரும்பி என்ன என்று கேட்க உடனே என் கண்ணு அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கறத பார்த்துச்சு. நான் உடனே முகத்தை திருப்பி, அதற்கு வள்ளி ஒன்னும் தப்பில்ல, திரும்புங்க இந்த பக்கம் என்று சொன்னாள். நானும் வேண்டாம் என்று சொன்னேன். இப்போ திரும்பல, நான் உங்க முன்னாடி வந்து நின்றுட்டு என் குழந்தைக்கு பால் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் திரும்பினேன். தரையை பார்த்து கொண்டே இருந்தேன். நான் அதற்குள் வள்ளியோ பேச ஆரம்பித்தாள். என்ன உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டாள். நானும் நீங்க இன்னொருத்தருடைய மனைவி, இது தப்பு என்று சொன்னேன். அப்படியா என்று கேட்டுவிட்டு குழந்தையை கீழே வச்சுட்டு எழுந்து வந்து என் முன்னாடி வந்து அப்படியே நின்னாங்க. நான் அதை பார்த்து அதிர்ச்சியானேன். நான் இன்னொருத்தருடைய பொண்டாட்டி தான், ஆனா நான் விரும்பின ஒருத்தருக்கு என்னோட உடம்ப நான் காட்டுறேன், அதுக்கு அது எனக்கு தப்பா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்து நின்னாங்க. என் கையை ரெண்டையும் பிடிச்சி அவங்க உடம்புல வச்சாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. உடனே என்னை கட்டிப்பிடிச்சு அவங்க முத்தம் கொடுத்தாங்க. நான் அதிர்ச்சியில அவங்கள தள்ளி விட்டேன். அவங்க பின்னாடி டிவி பக்கமா போய் நின்னு என்னை முறைச்சாங்க. நான் வெளியே போக கிளம்ப, சஞ்சய் கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன என்று கேட்க, திரும்பி என்ன பாரு என்று சொன்னாங்க. நான் முடியாது, என்ன அவர் வர வரைக்கும் நான் வெளியிலே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் இதுக்கு அப்புறமா சாப்பிட மாட்டேன், மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல தான் போகணும், சரி அது உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொன்னாங்க. இனி என்ன ஆனாலும் என்ன நீங்க பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் என்னை கூப்பிட்டு, அந்த பேக்ல தான் இருக்கு பாரு மாத்திரை, அவருக்கு போன் பண்ணி பேக்ல தான் இருக்குன்னு அவரை வர சொல்லு, அவரை வெளியே அனுப்பதான் நான் இப்படி பிளான் பண்ணி மாத்திரை எதிர்க்கலன்னு சொல்லி என் போய் சொன்னேன், நீ அவருக்கு போன் பண்ணி அவரை வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவருக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னேன். அவரும் நான் இங்க தேடி பார்த்துச்சு சார், இங்க இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்லங்க அவங்க பேக்ல தான் இருக்கு, அவங்க மறந்துட்டாங்க போல அப்படின்னு சொன்னேன். இவளுக்கு இதே வேலையா போச்சு சார், இருங்க சார் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் கட் பண்ணிட்டாங்க. நான் வெளியே போக முயல என் கையை பிடிச்சி இழுத்து எனக்கு வாய் மேல வாய் வைத்து முத்தம் கொடுத்தாங்க வள்ளி. நான் அமைதியா இருக்க என்ன அப்படியே கட்டி பிடிச்சாங்க வள்ளி. அதன் பிறகு ஒரு கட்டத்துல என்னாலேயே கட்டுப்படுத்தவும் முடியல, என்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன், ஆனா வள்ளியிடம் என்ன நான் இழந்துட்டேன். அதன் பிறகு நானும் வள்ளிக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அவளும் நானும் நன்றாக கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல என்ன நான் வள்ளியிடம் இழந்து விட்டேன். பிறகு என்னிடம் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன், வள்ளி உன்னை பார்த்ததுமே எனக்குள்ள ஒரு மயக்கம் இருந்துச்சு, ஆனா அடுத்தவருடைய மனைவியை பத்தி நான் எதுவும் நினைக்க கூடாது அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்ப எனக்கு கல்யாணம் ஆகலனா நீ என்ன காதலிச்சிருப்பியா, என்ன நீ கல்யாணம் பண்ணிருப்பியா அப்படின்னு கேட்டா. நானும் நடந்து கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப இனி நாம லவ்வர்ஸ், யாருக்கும் தெரியாம நாம காதலிப்போம், உனக்கு கல்யாணம் ஆற வரைக்கும், பிறகு உன்னோட மனைவி அமைவதை பொறுத்து நாம அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன கட்டிப்பிடித்தாள். அதன் பிறகு என்னுடைய புருஷன் வீட்டுல இல்லாத சமயம் பார்த்து சொல்றேன், நீ என்னுடைய வீட்டுக்கு வாங்க, நாம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்திலே அவருடைய கணவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு. அதன் பிறகு நான் அவருடைய வீட்டில இருந்து கார்ல கிளம்பினேன். அப்போ நான் வரும்போது அவ எனக்கு ஃபிளையிங் கிஸ் கொடுத்தா. நானும் திரும்பி அவன் கணவன் பார்க்காத போது அவளுக்கு ஃபிளையிங் கிஸ் கொடுத்தேன். அதன் பிறகு நான் அவருடைய கார்லயே ஆபீஸுக்கு வந்துட்டேன். அதன் பிறகு நாங்க அடிக்கடி செல்போன்ல பேச ஆரம்பிச்சோம். அடிக்கடி இரட்டை அர்த்தத்துல தான் பேசிக்கொள்வோம். அவருடைய கணவனும் சீக்கிரமாக தூங்கிடுவாரு. வள்ளி அவர் கணவன் தூங்கின பிறகு என் கூட நிறைய நேரம் சேட் பண்ணுவாங்க. நானும் தூங்காம விடிய அவங்க கூட சேட் பண்ணுவேன். இப்படியே எங்களுக்குள்ள நெருக்கமும் அதிகமாச்சு. ஒரு நாள் ஓனருடைய மனைவிக்கு திடீரென உடம்பு சரியில்லாம போச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்தாங்க. அப்போ அவங்கள வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஓனரு அவங்கள தன்னுடைய சொந்த ஊருக்கே கூட்டிட்டு போய் விடணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு டிரைவர் கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னுடைய ஒய்ஃபையும் என்னுடைய பையனையும் நீ என்னுடைய ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊருக்கு இங்கேருந்து போறதுக்கு எப்படி ஒரு 350 கிலோமீட்டர் இருக்கும். அதனால போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் விடிஞ்சிரும், போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். உடனே அவருடைய டிரைவர் அவருடைய மனைவிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி நான் என் டிரைவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் அவங்களுடைய ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வரப்போறேன், வரதுக்கு எப்படியும் ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு ஏதாவது எமர்ஜென்சி, எனக்கு ஏதாவது மாத்திரை வாங்கணும்னா
உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்லிருங்க, அவர் எனக்கு வாங்கி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா டிரைவர் அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி ஊருக்கு போறேன், வரத்துக்கு ஒரு 2 நாள் ஆகும், ஏதாவது எமர்ஜென்சினா என் மனைவி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா, அப்படின்னா ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிங்க அப்படின்னு சொன்னேன். நான் போனை வச்ச கொஞ்ச நேரத்திலேயே வள்ளி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அவரு வெளியூருக்கு போறாராம், வரதுக்கு 2 நாள் ஆகுமா, அப்போ இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் சரிங்க வரேன் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு அவருடைய கணவன் வெளியூருக்கு சென்றதை நாங்க பயன்படுத்திக்கிட்டு அவருடைய வீட்டுல நானும் வள்ளியும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். அன்று முதல் எங்களுக்குள்ள நெருக்கமும் அதிகமானுச்சு. வள்ளிக்கு அவருடைய கணவனோடு உல்லாசமாக இருப்பதை விட என்னோட உல்லாசமாக இருக்கதான் பிடிச்சிருந்தது. எங்களுக்குள்ள இதுவே ஒரு நெருக்கத்தையும் அதிகரிச்சது. அதன் பிறகு நான் தினமும் வள்ளியோடு உல்லாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மதிய ஷிப்டுக்கு செல்ல ஆரம்பித்தேன். அதனால் காலையில் வள்ளியை என்னுடைய வீட்டிற்கு வர வைத்து அவளோடு தினமும் உல்லாசம் அனுபவித்துவிட்டு மதிய ஷிப்டுக்கு சென்று விடுவேன். காலையில் அவருடைய கணவனும் கம்பெனிக்கு வேலைக்கு வருவதால் தன்னுடைய மனைவி வீட்டில் என்ன செய்கிறாள், அவள் வீட்டில் தான் இருக்கிறாளா என அவருக்கு தெரியாது. அதனால் வள்ளியோ நைஸாக என்னுடைய வீட்டிற்கு வந்து விடுவாள். நானும் அவளும் உல்லாசமாக இருப்போம். அதன் பிறகு அவள் மதியம் அவருடைய வீட்டுக்கு திரும்பி சென்று விடுவாள். நான் கம்பெனிக்கு வழக்கம் போல வேலைக்கு வந்து விடுவேன். இப்படியே நாங்கள் என்னுடைய தகாதுறவை தொடர்ந்து வந்தோம். நாட்கள் செல்ல செல்ல வள்ளிக்கு இப்படி பயந்து நான் வருவது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் என்னுடைய தகாதுறவு என் கணவனுக்கு தெரிவதற்கு முன்பாகவே அவருடைய கதையை முடித்துவிட்டால் நாம் எப்போதும் போல இப்படியே சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினாள். எனக்கும் அவள் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என்னுடைய நண்பரும் டிரைவருமான வள்ளியின் கணவனை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம். அதன் பிறகு எப்படி கொலை செய்ய வேண்டும், யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது என முடிவு செய்தோம். கூலிப்படையை வைத்து கொலை செய்யலாமா என முதலில் வள்ளி கேட்டாள். நானும் அப்படி செய்தால் கண்டிப்பாக இது போலீஸ் கேஸ் ஆகிவிடும், எப்படியும் போலீசார் கண்டுபிடித்து சிசிடிவி காட்சிகள், செல்போன் விஷயங்களை வைத்து கண்டுபிடித்து விடுவார்கள், நாமும் மாட்டிக்கொள்வோம். அதனால் வெளியே வைத்து உன்னுடைய கணவனை கொலை செய்ய வேண்டாம், உன்னுடைய வீட்டில் வைத்தே தான் உன்னுடைய கணவனை கொலை செய்ய வேண்டும், அப்போதுதான் நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம், அது ஒரு தற்கொலை என்று நாம் நாடகமாடி விடலாம் என சொன்னேன். அவனும் அதற்கு சரி என்று சொன்னாள். அப்போது அவள் சொன்னால், அப்படி என்றால் என்னுடைய கணவனுக்கு நீங்கள் தூக்க மாத்திரையை வாங்கி தாருங்கள், அவர் வரும்போது நான் சாப்பாட்டில் கலந்து கொடுத்து விடுகிறேன், நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து தலையணை வைத்து அவரை அமுக்கி அவரை கொலை செய்து விடுங்கள், நானும் அவரை இருந்து விட்டார் என்று சொல்லி நாடகமாடுகிறேன் என்று சொன்னாள். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் அவரை கொலை செய்யக்கூடாது, அவர் திடீரென அவரை இருந்து விட்டால் அவர் தற்கொலைதான் செய்து கொண்டார் என நம்மால் நாடகமாட முடியாது. அதனால் அவர் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். மற்றவர்கள் இவர் தற்கொலைதான் செய்து கொண்டிருக்கிறார் என நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நாம் உருவாக்க வேண்டும் என நானும் சொன்னேன். எப்படி செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டாள். அப்போது நான் சொன்னேன், உன் கணவனுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் இல்லை, அவருக்கு குறைவான சம்பளம் தான். அதனால் நீ உன் கணவனிடம் அடிக்கடி அது வாங்கி தாருங்கள், இது வாங்கி தாருங்கள், அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள்னு ஒன்று விஷயமாக கேட்டுக்கொண்டே இரு. இதை வைத்தே உன்னுடைய கணவனிடம் நீ வேணுமென்றே சண்டையிட்டுக் கொண்டே இரு. தினமும் இது தொடர்பாக உனக்கும் கணவனுக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது உன்னுடைய கணவன் சரியான அளவில் சம்பாதிக்கவில்லை, அதனால் தான் நீ சண்டை போடுகிறார் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரிய வேண்டும் என நான் ஐடியா கொடுத்தேன். அவளும் சரி என தினமும் தன்னுடைய கணவனிடம் சண்டையிடவும் ஆரம்பித்தாள். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே வீட்டில் தினமும் பிரச்சனையும் ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய மனைவி சண்டை போட்டு மன அழுத்தத்துக்கு ஆளான அவரோ மது குடிக்கும் இதுவரைக்கும் தண்ணியை அடிக்காத அவர் இதன் பிறகு தண்ணி அடித்துவிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். இந்த விஷயத்தை வள்ளி என்னிடமும் சொன்னாள். என்னுடைய கணவன் இப்போதெல்லாம் தண்ணி அடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னாள். நானும் அப்படி என்றால் நீ இன்னும் அதிகமாக சண்டை போடு, அப்பதான் உன்னுடைய கணவன் தற்கொலை செய்து கொண்டார் என அனைவரும் நம்புவதற்கு அது சரியாக இருக்கும் என நானும் கூறினேன். அதற்கு ஏற்றாறு போல வள்ளியும் தன் கணவனிடம் முன்பை விட இப்போது அதிகமாக சண்டையிடவும் ஆரம்பித்தார். பற்றாதப்பதைக்கு இப்போது நீங்கள் தண்ணி அடிச்சு விட்டு வர ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லியும் சண்டையிடவும் ஆரம்பித்தாள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இவர் தினமும் தண்ணி அடிச்சுட்டு வரதால கணவன் மனைவிக்குள்ள ஒரே தகராறா இருக்கு என்று அவர்களும் நினைக்க ஆரம்பித்தனர். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் நான் வள்ளியிடம் சொன்னேன், இன்று உன் கணவன் மது போதையில் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு போன் செய்ய, நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன், உன் கணவனின் கழுத்தை கத்தியாலேயே அறுத்து விட்டு வந்து விடுகிறேன். நீ கொஞ்ச நேரத்திலேயே என் கணவனுக்கும் எனக்கும் சண்டை ஏற்பட்டது, இதனால் கோபத்தில் அவர் அருகில் இருந்த கத்தி எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டார் என நீ நாடகமாடு, அனைவரும் நம்பி விடுவார்கள் என நான் சொன்னேன். உன்னுடைய கணவனை நான் கொலை செய்து தூக்கில் மாட்டிவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என சொன்னாலும் கூட பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் ஏற்கனவே சாகடிக்கப்பட்டுதான் தூக்கில் தொங்கவிட்டார் என கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் இப்படி உன்னுடைய கணவனின் கழுத்தை எடுத்து கொலை செய்து விட்டால் அவரே தான் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னால் எல்லாரும் நம்பிதான் ஆக வேண்டும். இதை பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூட கண்டுபிடிக்க முடியாது என நான் கூறினேன். இது நல்ல பிளானாக இருக்கிறது என எங்கள் திட்டத்தை நாங்கள் அரங்கேற்றினோம்.
சம்பவத்தன்று அதே போல அவருடைய கணவனும் மதுபோதையில் வீட்டுக்கு வர கொஞ்ச நேரத்திலேயே வள்ளி எனக்கு போன் செய்து வீட்டுக்கு அழைத்தாள். நானும் அவருடைய வீட்டிற்கு சென்றேன். எங்கள் திட்டத்தின்படியே நான் என்னுடைய நண்பனான டிரைவரான கழுத்தை அறுத்து விட்டு வந்தேன். அவரும் கொஞ்ச நேரத்திலேயே வலியால் துடித்து பரிதாபமாக இறந்து விட்டார். அதன் பிறகு வள்ளியோ என்னுடைய கணவன் எங்களுக்குள் ஏற்பட்ட தகராறின் காரணமாக அவர் தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் என அழுது புரண்டு நாடகம் ஆடினார். அதன் பிறகு அனைவரும் பக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடி வந்தனர். அதன் பிறகு வள்ளியுடைய கணவனின் உறவினர்களுக்கும் அனைத்து தகவலும் சொல்லப்பட்டது. எங்கள் கம்பெனி இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வரைக்கும் அனைவருக்கும் தகவல் சொல்லப்பட்டது. அனைவரும் இவர்கள் குடும்ப சண்டையில் இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்துவிட்டார் என அனைவரும் வருத்தப்பட்டனர். அதன் பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அந்த வள்ளியுடைய வீட்டில் இருந்த அறையில் ஒருத்தவர் ரகசியமாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்து விட்டார். கொஞ்ச நாட்களாகவே வள்ளிக்கும் அவருடைய கணவனுக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அடிக்கடி இப்போதெல்லாம் வள்ளி தினமும் காலையில் அவன் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு அவள் எங்கோ செல்கிறாள். மதியம் சரியாக வீட்டுக்கு வந்து விடுகிறாள். அவள் இதே தினமும் எங்கே செல்கிறாள் என யாருக்கும் தெரியாது. அவள் வேலைக்கும் செல்லவில்லை. யாரோ ஒருவரை ரகசியமாக சந்திவிட்டு வருகிறாள். ஒருவேளை அவளுக்கு கள்ளக்காதல் இருக்குமோ என நான் சந்தேகப்படுகிறேன். அதனால் நீங்கள் தெளிவாக விசாரிங்கள். இது தற்கொலை அல்ல, இது கொலையாக கூட இருக்கலாம் என யாரோ ஒரு மர்ம நபர் போலீசாருக்கு போன் பண்ணி தெரிவித்து விட்டார். அதன் பிறகு இந்த வழக்கு சூடு பிடித்தது. போலீசாருக்கு சந்தேகமானது வள்ளியின் பக்கம் திரும்பியது. போலீசார் வள்ளியிடம் சில கேள்விகளை கேட்க அவளோ முன்னுக்கு பின் முரணாக பதிலை சொல்ல போலீசாருக்கு சந்தேகம் அதிகமானது. அதன் பிறகு வள்ளியுடைய செல்போனையும் போலீசார் கைப்பற்றினர். அதன் பிறகு அந்த செல்போனை ஆய்வு செய்த போது வள்ளியும் நானும் அடிக்கடி வாட்ஸ்அப் சாட்டில் பேசியது, அடிக்கடி கால் செய்து பேசியது, இரவு பல மணி நேரம் பேசியது, சம்பவத்தன்று கூட வள்ளி எனக்கு போன் செய்து வீட்டுக்கு அழைத்தது, இப்படி எல்லா விஷயத்தையுமே போலீசார் கைப்பற்றினர். அதன் பிறகு வள்ளியிடம் தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை போலீசார் மேற்கொள்ள பயந்து போன வள்ளி அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கொண்டாள். நானும் என்னுடைய கணவனின் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபருக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தது. இதற்கு என் கணவன் இடையராக இருந்தால் தான் நாங்கள் திட்டமிட்டு அவரை கொலை செய்தோம் என அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டாள். அதன் பிறகு போலீசார் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னையும் அதிரடியாக கைது செய்தனர். நானும் அவளும் தகாத உறவில் இருக்கிறோம் என்பதை அறிந்த என் கம்பெனியில் இருந்த அனைவருமே அதிர்ச்சியில் அடைந்தனர். இவளுடைய தகாத உறவுக்காக இந்த அப்பாவி மனுஷனை கொலை செய்து விட்டார்கள் என அனைவரும் எங்கள் முகத்தை பார்த்து காரி துப்பினர். சில பேர் எங்களை அடிக்கவும் செய்தனர். தற்போது நாங்கள் செய்த இந்த குற்றத்திற்காகவும் பாவத்திற்காகவும் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டு இருக்கின்றோம். வள்ளியுடைய குழந்தை அவருடைய அம்மாவின் பராமரிப்பில் வளர்ந்து வருகிறது.